திரைப்படங்கள் எப்பொழுதுமே ஒரு மெல்லிய உண்மையின் அடிப்படையில் பின்னப்படுகிறது. அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம். ஒரு முதலமைச்சர் குடும்பம், அந்த குடும்பத்தில் வாரிசு போட்டி. பாரதிய ஜனதா கட்சியின் இன்னைக்கு இணையமைச்சராக இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருந்த சுரேஷ் கோபி அவர்கள் நாங்கள் எதையுமே நீக்க சொல்லியே. பிருத்திவிராஜ் அவங்க அம்மா அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சந்திரமுகி படம் அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரு ரஜினிகாந்த் அவர்கள் உச்சரிச்சிட்டார். திரு மணிவண்ணன் அவர்கள் எடுத்த படங்களில் எவ்வளவு சட்டையர் பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு இவர் உதவி இயக்குனராக இருந்தார். அப்போ அவர் ஒரு சாதாரணமாக கடந்தவர். இன்னைக்கு அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் மோகன்லால் நடித்து வெளியான எம்புரான் சர்ச்சை பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூட முகப்புத்தகத்தில் ஒரு கருத்து கூட பதிவிட்டிருந்தீங்க எம்புரான் பற்றி. இப்போ எம்புரான் படத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் கலவரம் உட்பட முல்லை பெரியார் அணை சர்ச்சைன்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இந்த சர்ச்சையில் எந்த மாதிரி பிரதிபலிச்சிருக்கு அந்த படத்தில்? இல்லை, நான் எப்பயும் படத்தையாக தான் பார்ப்பேன். நான் நிறைய உலக திரைப்படங்களும் பார்க்குற வழக்கம் இருக்கிறதுனால இப்போது இந்தி திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சித்தரிப்பாங்க. விஜயகாந்த் படங்களில் சொல்கிறேன், விஜயகாந்த் அர்ஜுன் படங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது அமெரிக்கா படங்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட நிறைய பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து அவங்களுக்கு ஒரு பனிப்போர் அப்போல்லாம் இன்றைக்கெல்லாம் ரஷ்யா சிதறண்டு போயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்ததாகவும் அந்த மாதிரி குண்டு வைக்கிறதாகவும் இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. நான் அந்த திரைப்படத்தினுடைய தொழில்நுட்பங்களை பாராட்டி ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகராக, ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப அதிகம், அவர் அதை அடாப்ட் பண்ணி கூட எடுத்துக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு மொழி படத்தில் ஹீரோ வந்திருக்கிற ஒரு சாதாரணமாக நம்ம தோற்றத்தில் தெரியக்கூடிய பிருத்திவிராஜுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு தொழில்நுட்ப கலைஞன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு வியப்பு தான் வந்தது. ஏன்னா லூசிபர் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறு, ஒரு முரளி கோபின்ற ஒருத்தர் பல்வேறு அடுக்குகளை அந்த கதைகளுக்குள்ளால் பல்வேறு அடுக்குகளை எல்லாம் விவரிச்சுட்டு அந்த கதைகளை நீங்கள் திரைக்கதை அப்படின்றது ஒரு பிளைனாக ஒருத்தர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், இப்படி முடிஞ்சார் இப்படின்னு போகிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் அந்த கதையை ஒரு குறுக்க பிடிச்சி ஆரம்பித்து எங்கே வேணாலும் சொல்லிகிட்டே அது ரசிகர்களுக்கு புரிகிற மாதிரி அதில் சீன்ஸ் சொல்லிட்டு வரும்போது அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நான் அதை பார்த்தேன். அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற அந்த சர்ச்சை அப்படின்றது ரெண்டு சர்ச்சைகள் சொல்கிறாங்க. ஒன்று ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்படுது. ஒரு பஜரங்கின்னு இருக்கிற ஒரு ஹிந்து வில்லன் முஸ்லீம் ஃபேமிலியை அழிச்சிட்றாரு. அப்போது 2002 நடக்குது. இது குஜராத் கலவரங்களை தொடர்புடையதாக இருக்கிறது. ஒரு இந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை பண்ணிட்டாரு. இப்படி எதுன்னு இதெல்லாம் நம்ம அதான் திரைப்படங்கள் எப்பொழுதுமே ஒரு மெல்லிய ஒரு உண்மையின் அடிப்படையில் பின்னப்படுகிறது. அப்படி தான் பார்க்கணும். இது மூலி என்றால் நீ ஏன் காதை தொடுகிறாய், மூக்கை தொடுகிறாய் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம சொலவாடே ஒரு கிராமத்தில் இருக்குது. நாம் யாரையோ மூலின்னு சொல்கிறாங்க, நீ ஏன் உடனே தொட்டு பார்த்துக்கிற, நான் என்ன தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்க தான், அதாவது எதிர்ப்பாளர்கள் தான் நினைவூட்டுறாங்க. அந்த திரைப்படத்தினுடைய கதையை வலிவி போய் வேறு எதோ சொல்ல முயற்சி பண்ணுதா அப்படின்னு தான் பார்க்கணும். அது அப்படி இல்லை. அது ஒரு வில்லனை பழி வாங்குவதற்கு, ஒரு உக்கிரமான சண்டையிட்டு அவனை பழி வாங்குவதற்கு காரணமாக அவன் தன் குடும்பத்தை அழிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியாக சித்தரிப்புக்காக அது ஒன்று நடந்திருக்குது. அப்போ அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்துக்களை தான் வில்லனாக போட்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? அவங்க வைக்கிற காரணம் இது வில்லனுக்கு ஏதோ ஒரு துவேஷத்தில் அவன் செய்யலாம். இது மாதிரி நடந்துதா இல்லையா, இதுதான் நம்ம கேள்வி. நடந்ததுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம். இப்போ உன்னை போல் ஒருவன் கமலஹாசன் சொல்கிறாரு, ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்று கிழிச்சு எடுத்து ஒரு குழந்தையை அடித்தாங்கன்னு. அப்படி ஒரு வழக்கு இருக்குது தானே. அப்படி ஒருத்தர் யார் பண்ணாங்கன்றதுல குற்றம் நடந்தது இல்லையா? அதை அடிப்படையில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. நீங்கள் ஈரானிய படங்கள், நீங்கள் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நடந்த பெங்கால் படங்கள்லாம் இருக்குது. நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆப்கானில் பெண்கள் குழந்தைங்களை வளர்ந்த உடனே வயோதிகள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, பெண்கள் சீரழிக்கப்படுவாங்க. அது தொடர்புடைய படங்கள்லாம் இருக்குது. சந்தோஷ்னு கூட ஒரு படம் வந்திருக்குங்க சார். அதில் கூட அந்த இந்தியாவில் நடந்த பிரச்சனைகளை பற்றி இந்தியாவிலேயே வெளியிடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்திருக்குது. அந்த மாதிரி நிறைய படங்கள். அந்த சின்ன குழந்தைகள் அவர்களுக்கு இப்போ அதாவது அதில் வல்கரெல்லாம் இருக்காது.
ஒரு படம் வந்து அவருடைய தந்தையே தான் குழந்தை வளர்ந்தா ஏதேனும் பாலியலுக்கு இதாக உள்ளாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவரே கொல்லுவதற்கு அல்லது குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சி பண்ணுவார். அதெல்லாம் பரபரப்பான ஒரு அந்த மாதிரியான சூழல்லாம் இருந்த காலகட்டத்தினால அந்த மாதிரி முயற்சி இந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறது வழக்கம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது கூட 999 ஒரு படம் வந்துச்சு 999 ஆண்டுகள் குத்தகைக்கு டேம் 999 ஆமாம் டேம் ஆமாம் அதை வந்து அன்றைக்கி திரையிடக்கூடாது, அது வந்து நம்ம பிரிவினை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது அப்படின் போது அது திரையிடத்து தடுக்கப்பட்டது. அன்னைக்கு உமன் சண்டின்னு நினைக்கிற முதலமைச்சராக இருந்தவர் ஒரு முழு பக்கம் எல்லா தமிழ் ஆங்கில ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் முழு பக்கம் ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. நாங்கள் வந்து அப்படி நினைக்கல, இது மாதிரி மக்கள் வந்து சகோதரத்துவத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் கொடுத்த நினைவு. இன்றைக்கு கூட பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆக்சுவலாக தமிழ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக எடுத்திருக்காங்க. அதாவது அந்த டேமை பற்றி ஒரு பிரச்சனையெல்லாம் எடுக்கல. அப்படி ஒரு டேமுக்கு வந்தால் ஆதரவும் எதிர்ப்பாகவும் ஒரு போராட்டம் நடக்குது, அதுக்கு கலந்துக்கலாமா வேணாமா இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போகுது. அது வந்து கதை ஓட்டத்தை எந்த விதத்திலையும் அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம். ஒரு முதலமைச்சர் குடும்பம், அந்த குடும்பத்தில் வாரிசு போட்டி, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாஃபியா, இப்படி போகிற அந்த படம். நம்ம அந்த படம் வந்து அந்த படத்தில் வந்து அந்த காட்சியில் வைக்க வேண்டியதுக்கான தேவை இருந்தது அதிகமாக இல்லை. அதாவது அந்த ஒரு போராட்டத்திற்கான வடிவத்தில் இதுக்கு அவங்க வந்து இதை வந்து மையப்படுத்தி படம் எடுக்கல, டேமை மையப்படுத்தி எல்லாம் ஒன்றும் படம் எடுக்கல. அங்கே வந்து ஒரு அரசியல் குடும்பம் ஒரு போராட்டத்துக்கு போகுது, போகலாமா வேணாமா இதுதான் நடந்ததா இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமா இல்லை? கேரளாவில் அதுக்கு அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எதிர்ப்பு நிலைப்பாடு ரெண்டும் வந்து அங்கே நடந்ததா இல்லையா? இது வந்து ஒரு சீனாக வச்சுருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூட அது விவரித்து எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழ் வெர்ஷன்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இங்கே எதுவும் ரொம்ப அதாவது மேலோட்டமானதாக தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் பேலன்ஸ்டாக அது இந்த இடம் தான், இது முல்லைப்பெரியார் அணை தான் குறிப்பிடவெல்லாம் இல்லை தமிழ் வெர்ஷனில். ஆனால் அது நெடும்புள்ளின்னு ஒரு இடத்துல இருக்கிறது மாதிரி அப்படி சொல்லி தான் அதை கடந்து போகிறாங்க. மலையாளத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல, அது திரு சீமான் அவர்கள் ஒரு வேளை பார்த்துருக்கக்கூடும். அவர் வந்து அந்த வார்த்தைகள்லாம் வந்து கட் பண்ணணுன்னு அவர் சொல்கிறார். எனக்கு அவரே திரைத்துறையினுடைய ஒரு இயக்குனராக இருந்து வந்தவர் தான். இப்படி இன்றைக்கி தமிழ் உணர்வு அப்படின்ற அடிப்படையில் ஒரு வேளை அவர் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ. பட் திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்கணும். அவர் சொல்கிறது என்னென்னா மத ஒற்றுமையை நீங்கள் பேசுகிறீங்க, இன ஒற்றுமைக்கு வந்து நீங்கள் எதிராக தானே இது பண்ணுறீங்க, அந்த படத்தில் அப்படி தானே காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறாரு. இல்லை மத ஒற்றுமைன்றது வந்து என்னென்னா அங்கே வந்து ஒரு ரிவெஞ்சுக்கான காரணத்தை வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒருத்தன் வந்து ஒரு வெளியே போய் அவன் ஒரு டெரரிஸ்டாக உருவாகி ஒரு ரிவெஞ்ச் எடுக்க வரான். இது மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்குது. அந்த ரிவெஞ்சு அவன் வந்து ஒரு கோபமாக வந்து ஒருத்தனை வந்து ஒரு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுறான். அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? அவன் எந்த அளவுக்கு அவன் கொடூரமாக இருந்தால் அவனை வந்து என்னைக்கு அந்த சினிமான்றது வந்து ஒரு வில்லனை வந்து ஹீரோ துரத்திட்டு போய் கடைசியாக அவர் கொல்றாருன்னா அந்த கொல்லுகிற முறையை வந்து எப்படி பனிஷ் பண்ணுறான் அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் கெட்டவன்றதை பொறுத்து மக்கள் ஏற்றுக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி தான். அப்போது அந்த அப்படி சினிமாவை தான் நாம் வந்து எதிர்கொண்டு பார்க்கணுமே, அரசியலாக பார்க்காம சினிமா, இது அரசியலில் பார்க்காம சினிமாவை தான் பார்க்கணும். இதில் வந்து இப்போது காட்சி படங்களை வந்து நீக்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 17 இடத்துல காட்சிகள் கட் பண்ணுறதா சொல்லியிருந்த இல்லை, அது ஏதாவது ஒரு வல்கர் சீன் ஏதாவது அந்த மாதிரி அவங்க வந்து செய்திருக்கலாம். இப்போ வந்து இந்துவை ஏன் நீங்கள் வில்லனாக சித்தரிச்சிங்கன்னு கேட்குற கேள்வி தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அது பாரதிய ஜனதா கட்சியின் இன்னைக்கு இணையமைச்சராக இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருந்த சுரேஷ் கோபி அவர்கள் நாங்கள் எதையுமே நீக்க சொல்லியே அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருக்கிறார். அவர் ஆதரவாக தான் பேசியிருக்காரு. ஆமாம், எதையும் நீக்க சொல்ல, நீங்கள் எல்லாம் விளம்பரத்துக்கு பண்ணுறீங்க, நீங்கள் படம் ஓட்டுறதுக்காக எதையோ பண்ணுறீங்க. ஆனால் திரு மோகன்லால் அவர்கள் யாரையாவது காயப்படுத்தியிருந்தா வருத்தம் தெரிவிக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு ஒன்று சொன்னோடனே பிருத்திவிராஜ் அவங்க அம்மா வந்து அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போயிடும்? நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து நீங்கள் பேசி ஒருவேளை இவர் விலகிற மாதிரி நீங்கள் இது ஃபீல் பண்ணுறீங்களாங்க சார்? இல்லை, அப்படி இல்லை. அவர் வந்து எல்லாருக்கும் நல்லவராகிக்கணும் அப்படின்றதா திரு மோகன்லால் அவர்கள் நினைக்கலாம். அது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் இதனால அந்த படம் வந்து பாதிக்கப்படாது. அது நடிகர்களுக்கு எல்லாருக்குமே அந்த அச்சம் இருக்குது. எப்படின்னா நீங்கள் ரஜினிகாந்த் கூட நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு ட்ரிப் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் சிவாஜி படமோ எந்திரன் படமோ ரிலீஸ் ஆகும்பொழுது கன்னடா மக்கள் வந்து எப்பயோ பேசுறதுக்கு அதுக்கு இடையில 2-3 படம் வந்துருந்துச்சு. இது மாதிரி திரு சத்யராஜுக்கு பாகுபலிக்கும் நடந்துச்சு. அதுக்கு இடையில 7-8 படங்கள் வந்துருந்தது. ஒரு படம் வந்து உச்சத்தை நோக்கி போகும்போது நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லும்போது ராஜமௌழி அவர்கள் கூட குறிப்பிட்டு சத்யராஜ் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவித்தாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் வந்து வருத்தம் தெரிவித்தார். ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவை அதுதான். ஆனால் தெரியாமலாம் நடந்திருக்காது. அதெல்லாம் தெரியாமலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு படத்தோடைய சீன், அதுவும் திரு மோகன்லால் மாதிரி இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து எல்லா சீன்ஸும் அவங்க கேட்டுட்டு தான் நடிப்பாங்க. அவங்க மக்களுக்கு ஒரு மனநோய். அது என்னன்னா பெரிய ஆளையே நம்ம வருத்தம் தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதாவது
சந்திரமுகி படம் அதில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் உச்சரிச்சிட்டார். அதுக்கு வந்து அன்றைக்கி பாமக எம்எல்ஏ இருந்த திரு முருகவேல் அவர்கள் வந்து என்னென்னா, தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் தான் நீங்கள் சொல்லணும், தாழ்த்தப்பட்ட மக்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனையை கிளப்பி ரஜினிகாந்த் அவர் திரு ஓவர் ஃபோனில் கூப்பிட்டு, ஏங்க நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், 2000 பிரிண்ட் போட்டோம், சாரிங்கன்னு அவர் சொன்னோடனே சரின்னு விட்டுட்டார். எப்படி விட்டு சரி, எல்லாம் அது ஒரு வகையான ஒரு புகழை தேடி போகிறதான். திரைப்படங்களை திரைப்படங்களாக பார்க்கணும், ரசிக்கணும், டெக்னாலஜியாக எப்படி சொல்லணும், நாம் பார்க்குறதுலாம் அந்த படம் வந்து ஒரு கதையை என்ன சொல்ல வருதோ அந்த கதையினுடைய வடிவம் வழி எங்கேயும் போகாமல் முழுமையான வடிவத்தை நிறைவு செய்கிறதா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அப்படி நல்லா இல்லைன்னா நம்ம கேலி கிண்டல் எல்லாருமே நம்ம இன்றைக்கி எல்லாருமே ட்ரோல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது வந்து எதிர்பார்க்காது தான். நான் இப்போ பாலிடிக்ஸ் நம்ம நியூஸ் தான் பண்ணுறோம். நான் படத்தை பார்க்குறேன். நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆஃப் முடிகிற வரைக்குமே அவர் வரணும். 2.5 மணி நேரம் படம், அவர் 1 மணி நேரத்துக்கு மோகன்லால் என்ட்ரியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து அதை ப்ளீஸிங்காக நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி செட்டப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. டெக்னாலஜிக்கெலாம் அட்வான்ஸ்டாக அந்த சீன்ஸை வந்து மாசாக செலவு பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பீப்புளுக்கு கடத்தன்னு அதை தான் நிறைவு செஞ்சுருக்கிறாங்களே ஒழிய, இதில் வந்து அங்கே நடந்திருக்கிற பாலிடிக்ஸ் சம்மந்தமாக தான் நம்ம இது பண்ணி ஆகணும். அப்படியெல்லாம் பார்த்தோம்னா இவர் திரு சீமான் அவர்கள் வருத்தப்படுறாரு. திரு மணிவண்ணன் அவர்கள் எடுத்த படங்களில் எவ்வளோ சட்டையர் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ சட்டையர் வந்து டைரக்டாக வந்து செல்வி ஜெயலலிதாவை, கலைஞர் அவர்களை வந்து குறிப்பிட்டு அவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு இவர் உதவி இயக்குனராக இருந்தார். அப்போ அவர் வந்து ஒரு சாதாரணமாக கடந்தவர். இன்றைக்கி வந்து அதை வந்து சொல்வது திரைப்படத்தை அவருமே எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அவர் வந்து திரைப்படத்தமாக பார்க்கணும். எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட மதம் மொழி பேசுபவர்களை குறிப்பிட்டு அது கேலி கிண்டல் செய்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும். அது இன்றைக்கெல்லாம் நிறைய சென்சார் வந்துருச்சு. சென்சார் வந்து உடல் ஊனமற்றவர்களை கூட நீங்கள் வந்து உடல் ஊனமற்றவர்களாக நீங்கள் குறிப்பிட்டு கேலி பண்ணக்கூடாது, பாலின அடிப்படையில் கேலி பண்ணக்கூடாது. முன்னெல்லாம் வந்து கவுண்டர் பண்ணி பேசுகிற அந்த தலையா இந்த மண்டையா அப்படி எல்லாம் பேசுகிற அதெல்லாம் இன்றைக்கி பேச முடியாது. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இது சென்சார் செய்யப்பட்டு வந்திருக்கிற படம். அவங்களுக்கு தெரியாதா இது வந்து ஒரு மோதலை பார்த்துருப்பாங்க, இது வந்து ஒரு மோதலை உருவாக்க போகுது எப்படின்னு தெரியாதா? அப்போ சென்சார் செய்யப்பட்டு வந்த படங்களை நீங்கள் வந்து செய்வது விளம்பரத்துக்கு தான் உதவிகரமாக இருக்குமே தவிர அது இன்றைக்கும் சர்ச்சைக்குள்ளாகாது. ஒரு பப்ளிசிட்டி தான் அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.